لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا آمنا بالله صدق الله المولانا العليم ஆடும் மலர்களிலும் மலைப்பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களின் குரல்களிலும் கேட்டு செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்நிலையில் மனப்பொறுப்பும் நாட்கோவா நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இன்னும் நாம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று கூறி இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ. இந்த ஜும்ஆ தினத்தன்று நம்முடைய உடல் நலத்தை நாமே பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உடல் ராமத்தை தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பூமியில பல தானியங்களை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அந்த தானியங்களை உற்பத்தி அதிகப்படுத்தி தருகிறார். அந்த தானியங்கள் இயற்கையிலேயே விளையக்கூடிய அந்த உணவை தான் சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள் முன்னோர்கள், நபிமார்கள். நபிமார்கள் காலகட்டத்திலே கெமிக்கலை போட்டு டப்பாவில் அடைச்சினா அன்றைய காலகட்டத்திலே சாப்பிட்டதை நாம் பார்க்கவே முடியாது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சமுதாய பெருமக்கள், எந்த சமுதாய பெருமக்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே ஒரு 500-500 வருஷத்துக்கு முன்னாலே இயற்கை உணவையே சாப்பிட்டிருக்கிறார். இயற்கை உணவை சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது, உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. நம்ம உதாரணத்துக்கு இருந்து சொன்னால், நாம இன்றைக்கு ஒரு சமையல் சமைக்கிறோம். அந்த சமைத்த உணவை அடுத்த நாள் நாம் உபயோகம் செய்கின்ற பொழுது குடித்ததாக வீணா போய், அதை போன்று நம்முடைய எந்த உணவு எடுத்தாலும் சரி, நாம் சாப்பிட்ட உணவு ஒரு நாள் அல்லது 2 நாள் சாப்பிடக்கூடிய உணவாக தான் இருக்கும். நாம் சாப்பிடக்கூடிய அரிசி உணவு, சோறு ஒரு நாள் கூட சாப்பிடுகிறது. அதே மாதிரி நாம் சமைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் இன்றைய சமைச்சு நாளைக்கு ஓரளவு சமாளிக்கலாம். மீனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சமைச்சு நாளைக்கும் என்ன செய்யலாம், அதை சாப்பிடலாம். ஆனால் 2 நாளைக்கு பிறகு நாம சாப்பிடுகின்ற பொழுது அது வீணா போயிடும். ஆனால் இன்று நம்ம ஒரு பொருளை நம்ம சமைக்கிறோம் என்று சொன்னால், நம்ம கடைகளில் பார்க்கிறோம், மார்க்கெட்ல அடைச்சிருவாங்க. மார்க்கெட்ல கொஞ்ச நாளா தயிர் சாதம் கொடுத்தாங்க. தயிர் சாதம்
எப்ப 15-20 நாளைக்கு அது தாக்கு பிடிக்குமா? அப்படிப்பட்ட ஒரு தயிர் சாத பாக்கெட்ல அடைச்சி கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தினாங்க. அது மக்கள் சரியா விரும்பல. அதே போன்று குறுக்குறி, அதுல கெமிக்கல் சேர்க்கப்படுகிறது. உருளைக்கிழங்கில் செய்யப்பட்ட சில பப்ஸுகள், அவைகளெல்லாம் நாம் பாக்கெட்டில் அடக்கி சாப்பிடுற பொருள் இருக்கிறது, அதில் கெமிக்கல் சேர்க்கப்படுகிறது. அதன் காரணமாக 6 மாசம் 3 மாசம் அந்த உணவு அப்படி என்ன செய்யுது, பாதுகாப்பா இருக்குது. அதுல என்ன ஐட்டம் இருக்குது? கெமிக்கல் சேர்க்கப்படுகிறது. அந்த கெமிக்கல் சேர்க்கப்பட்ட அந்த உணவை தான் நம்ம என்ன செய்வோம், இன்றைய சமுதாய மக்கள் சிறார்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், அதை தான் சாப்பிடுறார்கள். அது உடல் ரீதியாக அது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவாக இருக்கிறது. அந்த உணவை தான் நம்ம சாப்பிடுறோம். அதை சாப்பிட்டு நம்மளுடைய வயிற்றுல போய் சில மிஸ்டேக் கொடுக்கிறது. சில பேருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. சில பேருக்கு உடல் ரீதியான பல்வேறு வலிக நோயை கொடுக்குது. என்ன காரணம்? அவங்க விற்பனை செய்வதற்காக, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக கெமிக்கலை சேர்க்கப்பட்டு பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, மேல் பிஸ்கட் சாப்பிடுறோங்க, அந்த மேல் பிஸ்கட்டு பல நாள் அதுல பாக்கெட்ல அடைக்கப்பட்டு 2 மாசத்துக்கு பிறகு கூட அந்த பிஸ்கட் நம்ம சாப்பிடுறோங்க. அதுல என்ன சேர்க்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? அதுல பல கெமிக்கல் சேர்த்தாதான் என்ன தெரியும், ரொம்ப நாளைக்கு இருக்கு அந்த பிஸ்கட். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். இப்பொழுது கூட டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்கா முதல்ல என்ன சொல்றாங்க, பிஸ்கட் சாப்பிடுறத தவிர்த்து கொடுக்காது குழந்தைகள். ஏன்னா அது உடல் ரீதியாக செமிக்கக்கூடிய தன்மை அது இல்லை. அதுல கெமிக்கல் சேர்க்கப்படுகிறது. திடீர்னு கத்துது, என்ன கத்துது, எதுக்கு கத்துது பார்த்தாக்கா பல வகையான பவுடர்களை என்ன செய்யறாங்க, அத பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. சத்துவமா கொடுக்குறாங்க, சத்துவமா கொடுக்கலாம். நல்லது. அது எப்படி இருக்கணும்? இயற்கையாகவே தானியங்கள் காய வச்சு சொல்றவங்க தான் இயற்கையாக வரக்கூடிய நம்ம அரைச்சி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறதா ஆரோக்கியமான. நம்முடைய முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க அந்த காலகட்டத்தில்? கடலையா இருந்தாங்க, அதை பச்சையை வாங்கி அதை அரைச்சி சாப்பிடுவாங்க, அதை வறுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பயிர் வகைகள் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி மாட்டல் தெருவில் விற்கிறாங்க. அது இயற்கை உணவு, அதெல்லாம் சாப்பிட போனா அந்த அளவுக்கு நோய் இல்லை. அது இயற்கை உணவுகள். இயற்கை உணவு நம்ம சாப்பிடுறது மூலமா அவங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு பந்தாக்காக அந்த மார்க்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த உணவுகளெல்லாம் அதிகமான காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. இயற்கையாக நுழையக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை வாங்கி அவிச்சி சாப்பிடும் போது நமக்கு நல்ல உடல்ல சக்தி ஏற்படுகிறது, உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. தன்னுடைய வேலையை நீங்க, உங்களுடைய வேலையை நீங்களே செய்ய நம்பிக்கை அல்லாஹ் சொன்னான். எப்படி சொன்னான்? யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நபியே, யா அய்யுஹல் முஸம்மில், உங்கள் லைல எந்திரிச்சீங்கன்னா செய்ய எந்திரிங்க. 20 இடத்துல உங்கள் லைல இல்லா கலீல நிஸ்பஹு, அதாவது நடு சாமத்துல நம்ம எந்திரிக்க முடியுமா? நபிமார்களுக்குன்னா அதுதான் ஒரு ஆபத்து. நபிமார்களுக்கு ஏழு நேரத்தை செஞ்சு நடு திசையிலிருந்து சொல்லுவாங்க. நபிமார்கள் இவர்களெல்லாம் நடு ராத்திரியில எந்திரிச்சு சொல்லுவதை அவங்க விரும்புவாங்க. வீரநாயகம் செல்லாத அவர்கள் இரவு நேர தொழுகைய நடு திசையில இருந்து சொல்லுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதிகம் விரும்பினார்கள். இந்த நேரத்துக்கு தோன்றுகிறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு பெண்மணி கூட நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை போன்று நம்மளுக்கு சொல்லுவது அப்படின்னு இரவு நேரத்தில் இருந்து கையில கட்டிட்டு நிற்க முடியாம நம்ம கஷ்டப்பட்டு சொல்லுச்சு. இந்த செய்தி கேட்டவர் நபிகள் நாயகம் செல்லும் அந்த பெண்மணியை அழைத்துவாங்க. அந்த பெண்மணி வந்தாங்க. அம்மையாரவர்கள நீங்க அவர் கஷ்டப்பட்டு சொல்லுவது கையில கட்டிக்கிட்டு நீங்க வருத்தப்பட வேண்டாம். தன்னுடைய உடல் ரீதியாக உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் அப்படியெல்லாம் சொல்ல அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்கள் என்று அந்த பெண்மணிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசீஹத் செய்து அனுப்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய சக்தி. சஹாபாக்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டத, அப்படி இருக்க நீங்க ஒரு கஷ்டமாக அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்திலே என்னுடைய தோழர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறாரா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டாமா என்று சஹாபாக்களிடத்திலே மறுபடித்தார்கள். சொன்னால் நபிமார்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் வேறு. அவர்களை போல நாம செய்ய முடியாது. அவர்கள் என்றைக்கும் இறைவனுடைய அந்த நிகாவோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய போல நாம செய்யவில்லை என்று கடினத்தை இஸ்லாம் சொல்லலை. அத்தீனுல் இஸ்லாம், அத்தீனுல் இஸ்லாம், மார்க்கம் என்பது எளிமையா. இந்த மார்க்கத்தில் நமக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்யலாம். வீட்டு வேலை நம்மளுடைய ஆடைய நம்ம என்ன செய்யல சுத்தப்பட்ட நம்மளுடைய ஆடைய நம்ம சுத்தப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை நீங்களே சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ் வேற ஒரு விஷயத்தை சொல்றான். நிறைய உங்களுடைய ஆடையை நீங்களே செய்ய சுத்தம் செய்ய அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருவசனத்திலே விட்டிருக்காரு. அப்ப நம்மளுடைய வேலையை நம்மளும் பார்க்கிறேன். நம்மளுடைய நம்ம வீட்டில் ஒரு கொள்ளை இருக்குன்னா அந்த கொள்ளையில இருக்கிற பல தானியங்களை போட்டு உருவாக்குறது, நல்ல செடிக்குலைகளை வளர்க்கிறது. அதுல வரக்கூடிய தக்காளியா இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி, கத்திரிக்காயா இருந்தாலும் சரி, நம்மள என்ன செய்யறது வீட்டுல முளைச்சி வச்சு அதிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காய் கனிகளை நாம சாப்பிடுறது ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இயற்கை உணவை நம்ம என்ன செய்யணும் விரும்புகிறேன். நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முக்கியமான தொழில விவசாயம் தான். அவர்கள் என்ன செய்வாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விவசாயம் செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? தானியங்களை உற்பத்தியாக்கி அவர்கள் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. நம்மளுடைய வேலை நானே பார்த்துக்கிறேன். அதான் சிறப்பான நம்முடைய வேலையை அடுத்தவங்க நிலத்திலே நம்ம ஒப்படைக்கின்ற போது, உதாரணத்துக்கு வேலைக்காரர்கள் உள்ள வைக்கணும், நம்மளுடைய ஆடைகளை சுத்தப்படுத்தலாம். ஆனால் சில நேரங்கள்ல அந்த காலத்துல என்ன செய்யும்? அரிச்சு படிச்சு அவங்களுக்கு தூங்கிட்டு காலையில் போயிடுவாங்க. நம்ம செஞ்சாக்கா நல்லா என்ன செய்வோம்? அந்த காலையில நல்லா ட்ரெஸ் போட்டு டோப் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதை வந்து என்ன செய்வோம்? காய வச்சுக்கணும். அந்த உடைய புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வேலை நம்ம பார்த்துட்டாக்கா அதுல குறை இருக்காது. யதார்த்தமான முறைகள் ஆடை கிடையாது. ஆடை வீட்டில் இல்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா சந்தர்ப்பத்திற்கான ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறது அது தப்பு கிடையாது. அபிமானத்தின் காலகட்டத்திலேயே வேலைக்காரி நிறைய பேர் அடிமையான வருவாங்க. அந்த அடிமைகளை என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இரட்டையாக பங்கிட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வேலை பார்க்கிறது, ஒரு வேலைக்காரை வைக்கிறது இஸ்லாத்துல வந்து தடுப்புமா கிடையாது. எந்த ஒரு அதுல
நம்பிக்கையோட என்ன செய்யணும், நம்பணும். அந்த பெண்மணியை முழுமையான நம்பிக்கையை கொண்டு நம்மின் மீது அந்த பெண்மணி நல்லா மொபத்தை நடந்து கொண்டா, நம்ம வீட்டு வேலை கரெக்டா செய்யலாம் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்யணும், அந்த பெண்மணிய வீட்டுல வேலைக்கு வைக்கிறது ஏற்றமானது. அதே சமயத்துல சந்தேகத்தின் பிரகாரம் அந்த பெண்மணியை பத்தி என்ன செய்யறது, வீட்டுல இருந்து ஓடி வரோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு வேலைக்காரியை அமர்த்துவது கூடாது. எதுக்குமே சந்தேகமா இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துமே சரி, ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னாக்கா நம்ம முதல்ல நம்பிக்கை கொள்ள, நம்பிக்கை இல்லாம எந்த வேலையுமே செயல்படுத்துவது முடியாது. ஒரு மனிதன் மீது நம்பிக்கை இருக்கிறேன், ஒரு வேலையை முடிச்சுட்டு கொடுப்பாரு, ஒரு 1000 வச்சுக்கிட்டு இந்த தோட்டத்தை சுத்தப்படுத்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன். அவர் என்ன செய்வார், நல்ல வேலை பார்ப்பாரு, நம்பிக்கை இருந்தாதான் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு நிப்பாட்டணும். இரு மனசோட சந்தேகம் என்னைக்குமே சந்தேகம் என்பது வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு கால தன்னுடைய மனைவியை எப்படி செய்யக்கூடாது, சந்தேகமா படக்கூடாது என்று நாம் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை வீடுகள்ல தெய்வம் ஆகுது. என்ன காரணம் தெரியுமா? அந்த பெண்மணிய அவன் வெளிநாட்டில் இருக்கிட்டு கண்காணிக்கிறது. அந்த பெண்மணி என்னென்ன செய்யறா மனைவி அப்படின்னு உளவுத்துறைக்காக ஒரு சொந்த பந்தங்களை வீட்டுக்கு போற வச்சு அல்லது நண்பர்களை கண்காணிக்கிறது. இப்படியெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மனைவிய கணவன் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் சந்தேகமா வரக்கூடாது. அவர் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கு. நம்முடைய மனைவி நல்லவன் என்று யாராவது தவறா சொன்னா கூட அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னுடைய மனைவி அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்கு அமெரிக்கா லண்டனுக்கு போயிடலாம் சம்பாதிக்கிறதுக்காக, வருமானம் தேடுவது வருதில்லை, அதனால அவன் சம்பாதிக்க போனான். அவன் அங்கு இருந்து கொண்டு இங்கு அவனுடைய மனைவியை வேகம் பார்க்கிறது. இது மிகப்பெரிய தவறு. அந்த நம்முடைய இஸ்லாமிய மார்க்கெட்ல சந்தேகம் எதுலையுமே இருக்கக்கூடாது. சந்தேகம் வந்துவிட்டாலே ஷைத்தான் வந்துவிட்டான். எப்ப சந்தேகம் வருகிறதோ அப்பொழுது ஷைத்தான் நம்மிடத்திலே ஊடுருவிட்டான் என்பதை நம்ம தெரிவிக்கிறேன். நம்மளுடைய வேலை நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். யாரை பற்றி புறம் பேசுகிறதோ, யாரை பற்றி அவதூறாக பேசுகிறதோ நமக்கு தேவையே கிடையாது. இஸ்லாம் அதை விரும்பவில்லை, இஸ்லாம் அதை தடுக்கிறது. நம்முடைய வேலை நல்லா பார்க்கணும். உடல் ரீதியாக சம்பந்தப்பட்ட உடலுக்கு நம்ம சாப்பிடணுமா, நம்மள சமைச்சு சாப்பிடணும் ஏற்ற மாட்டது. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் நமக்கு எதிரிகள் இருக்கலாம். அந்த எதிரிகள் வேலைக்காரர்களை போட்டு அனுப்பி அந்த வேலைக்காரர்கிட்ட பல பாசனத்தை கொடுத்து அதை கலந்துவிடு அப்படின்னு கூட உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். பல செய்திகள்ல பார்க்கிறோம். செல்வந்தர்கள் அதிகமான முறையில அவர்களுக்கு உடல் பாதிப்பும் உடல் இழப்புகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது முக்கிய பங்கு வேலைக்காரர்களின் மூலமாக தான் நடந்திருக்கிறது என்பது நாம் பல பேப்பர்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் பார்க்கிறோம். உள்ள நம்மளே பார்த்தாக்கா நமக்கு உடல் ரீதியாக நமக்கு என்ன செய்யுது, ஆரோக்கியம் கிடைக்குது. பல சந்தேகத்துக்கு வழியும் இல்லை. அனுபவத்துல நல்லா இந்த உலகத்துல பல சில செடி கொடிகளை தாவரங்களை அல்லாஹ் உண்டாக்கி அதிலிருந்து பல பல பழவர்க்கங்களை அல்லாஹ் தரலாம். எதற்காக? நம்ம அதை அறுத்து அதை பல பொருள்களை போட்டு பாக்கெட்ல போட்டு அடைச்சி 1 மாசம் 2 மாசம் வச்சு சாப்பிடுறதுக்காக இல்லை. நம்முடைய மார்க்கத்துல முன்னாடி கிடைக்குதா அல்ஹம்துலில்லாஹ்,
நாளைக்கு அல்லாஹ் தருவான். இன்றைக்கு வரக்கூடிய இன்னைக்கு கிடைக்கிற உணவு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போய் நாளைக்கு வேணுமே அப்படிங்கிறத இஸ்லாம் அதான் சொல்லுது. நீங்க வந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உணவு எதுங்க? அன்றைக்கு சமைச்சு சாப்பிடுறது ஆரோக்கியமான உணவு. பாக்கெட்ல நீங்க மாற்றமா இல்லையா? ஒவ்வொரு பொருள்களையும் பாக்கெட்ல அடக்கி அதுல கெமிக்கல் சேர்க்கப்பட்டு அதை தான் 99% மக்கள் அதை சாப்பிட்டு வருகிறார்கள். அதை நமக்கு உடல் ரீதியாக நமக்கு பல எழுதி கொடுக்குது. அது நமக்கு தெரியல. பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, மற்ற சாப்பாடு பிஸ்கட்ல இருந்து பல வகைகள் இருக்குது. பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள் நமக்கு உடல் ரீதியாக கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளுக்கு நம்மளுடைய உடல்ல ஒரு நோயை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனிதர்களை படைச்சு அந்த மனிதனுக்கு பல இஷ்டம் இருக்கக்கூடிய ஆசை உணர்வு கொடுத்து, அந்த ஆசை உணர்வுகள் எதன் மூலமாக ஏற்படுகிறது தெரியுமா? நல்ல உணவு சாப்பிடுறது மூலமா. குடிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா? குடிக்கிறாங்க, அவனுக்கு அந்த இந்திரிய குடிகள் அதுல வந்து துப்பாவுல உயிரிழப்பு செத்து போய் ஆதாரத்தை சொல்றாங்க. குடிக்கிறவனுக்கு அந்த துப்பாவுல உயிரிழப்பு செத்து போயிடுது. நல்லா சாப்பிட்ட இயற்கை உணவுலாம் சாப்பிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த துப்பா இருக்கிற அதுல உயிரிழப்பு இருக்கிறது. அதன் மூலமாக குழந்தைகள் பிறகுனா நிறைய குழந்தைகள் பிறக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் போறாங்க பிள்ளைகள். என்ன காரணம்? சாப்பாட்டு உணவுகள்ல ஒரு விஷயம், பாக்கெட் அடைக்கப்பட்ட உணவு சாப்பிடுறது. இரண்டாவது குடிப்பழக்கம், குடிப்பதன் மூலமாக நம்மளுடைய செல்கள் எல்லாம் என்ன செய்யுது? காலி ஆகிவிட்டது, செத்து போகுது. அதனால குடிவராமல் சில பேர் வீட்டுல நம்ம போடுறாங்க. 10 வருஷம் ஆச்சு திருமணம் முடிச்சு எனக்கு பிள்ளையே வருது. என்ன காரணம்? நான் மார்க் என்ன செய்யாமல போதையில இருந்தது. ஒரு விஷயம் இல்லை. அன்புக்குரியவர்கள, நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய உடலை உடல் சில கெமிக்கல் தானே, போதை தரக்கூடிய வஸ்துக்கள் அது என்ன செய்யப்படுது? போதைக்கு கெமிக்கல் தான் செய்யணும். அந்த கெமிக்கல் எதுலாம் சேர்க்கிறாங்களா அந்த உணவுகளை நம்ம சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதுதான் சரியானது. ஆனால் சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் மக்கள் அதைதான் விரும்பி சாப்பிடுறாங்க. அதை சாப்பிடக்கூடிய ஒரு ஆதாரத்தில் தான் நம்ம இருக்கோம். அன்புடைய நம்மால் முடிந்த அளவு இயற்கை உணவை சாப்பிடக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? பழகணும். 25-30 வருடத்துக்கு முன்னால கூட எல்லாரும் என்ன செய்வாங்க? வீட்டுல சமைச்சுதான் சாப்பிடுவாங்க. சட்டி பானையில என்ன செய்வாங்க? மண் சட்டியில தான் சோறாடுவாங்க, மண் சட்டியில தான் ஆணை காட்டுவாங்க, மண் சட்டி தான் என்ன செய்யப்பட்டது? உபயோகம் செய்தார்கள். அப்போதெல்லாம் மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க? ஆரோக்கியமாக அன்புக்குரியவர்கள, இன்றைக்கு நம்ம வந்து சில்வர் பாத்திரங்கள் என்னென்ன பாத்திரங்கள் நம்ம என்ன செய்யணும்? அதுல இருந்து சாப்பாடு சமைச்சு இன்னொரு என்ன செய்யணும்? அந்த கிழக்கடத்தை வந்து உபயோகப்படுத்துறோம். அதெல்லாம் என்ன செய்யுது? அதெல்லாம் வந்து பல கஷ்டத்தை தரும். நம்மளுக்கு வந்து நல்ல அந்த சக்தி அல்ல. மண் சக்தி சாப்பிடும் போது அதுல உள்ள சத்து பொருட்கள் ஆகிற சாப்பாடுல சக்தி கிடையாது. நாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல நம்முடைய முன்னோர்கள் நபிமார்கள் எல்லோருமே ஒரு காலத்துல என்ன எந்த ஒரு துக்கம் கிடையாது, எந்த ஒரு கேஸ் அடுப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாமே இயற்கையிலே அன்றைக்கு அழகான மீன் வரும், அழகான காய்கறிகள் கொஞ்சம் வச்சாலே அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? நம்முடைய முன்னோர்கள் நல்லபடி சாப்பிட்டு ஆரோக்கியம் வாய்ந்தார்கள். அதை போன்று நம்ம என்ன செய்யணும்? இன்றைய காலகட்டத்திலே நாம மாறி நம்ம உலகத்திலே நல்லபடி ஆரோக்கியமானவர்களாக இந்த உலகத்தில் வரமுறை உள்ள இறைவன் அந்த அந்த அருளை அந்த இருக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த இந்த உணவுகளை சேமிக்காமல் அன்றன்றைக்கு வரக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டு
அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாழ்க்கை தவறான